வணக்கம். இன்னைக்கு குற்றம் கடிதல் அதிகாரத்தின் 6வது குறளுக்கு நாம் வந்துட்டோம். எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு குறை இருக்கும். நம்ம அரசியலில் இதை கொடுக்குறாருன்னு சொன்ன உடனே ஒரு அரசியல் தலைவர் இல்லை அந்த உயர் மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்கக்கிட்ட தான் குற்றம்லாம் இருந்தால் அவங்க நீக்கிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் இல்லை. ஒருத்தருமே அந்தந்த குடும்பத்தின் தலைவன். அந்த தலைமை பண்பில் ஒன்றாக வருவது தான் தன்னுடைய குற்றங்களை களைந்து கொள்ளுதல். இதை முதல்ல மனசில் பதிய வைங்க. இதை ஏன் இப்படி கொண்டு வந்து கொடுக்குறாருன்னொடனே ஒரு நான்லாம் ராஜா இல்லையே, நான் ஒரு மினிஸ்டர் இல்லையே, நான் பிரதமர் இல்லையே அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்கவுங்க வீட்டுக்கும் அவங்கவுங்க தான் தலைவன். அப்போ அந்த தலைமை பண்பில் இதுவும் வருது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம என்ன பண்ணணும், நீக்கிக்கொள்ள வேண்டும். அப்போ தான் மற்றவங்களுக்கு நம்மளால் எதையுமே சொல்ல முடியும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஸ்மோக் பண்ணுறாங்க நிறைய ஜென்ஸ். அவனோட பையன் ஸ்மோக் பண்ணால் அவனுக்கு தாங்குமா? தாங்காது. எப்போ சொல்ல முடியும்? முடியாது. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல இவர் நிறுத்திட்டு தான் பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணணும். இல்லைன்னா பிள்ளை என்ன பண்ணுவான், எதிர்த்து கேட்பான். இல்லை ரொம்ப கோவப்படுறவங்களாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகிட்ட போய் நீ கோவப்படாதப்பா நல்லது இல்லைன்னு சொன்னால் கேட்பானா? நீ என்ன பண்ணுறான்னு எழுத்து கேட்பான். இப்போ இருக்கிற பிள்ளைகள் அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவர் பார்க்கல, அப்போல்லாம் எல்லாமே பண்போடு இருந்தவர்கள். அப்போயே அவர் இதெல்லாம் எழுதிட்டார். ஏன்னா இந்த ஜெனரேஷன்லாம் இப்படி தான் இருக்க போகுது. அதனால் தொலைநோக்கு பார்வையோட இதை எழுதிட்டார். ஆனால் கொடுக்குற அதிகாரம் அந்த அரசியல் என்ற பிரிவின் கீழ் கொடுக்குறாரு. அது பொருட்பால்ங்கிறது பொதுவானது எல்லா மட்டத்துலேயும். நான் ராஜா இல்லையே, நான் மினிஸ்டர் இல்லையெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா. அப்போ நம்மக்கிட்ட இருக்க குறைகளையும் நாம் நீக்கிக் கொள்ள வேண்டும். அதனால தான் அவர் அதை சொல்கிறார் இல்லையா? ஒரு ஸ்மோக் பண்ணுறதை நிறுத்தணுன்னா கூட அந்த அப்பா ஸ்மோக் பண்ணாமல் இருந்தால் தான் புள்ள அந்த மாதிரி பழக்கத்துக்கே போக மாட்டான். அது சொல்கிறதுக்கு தகுதி அவருக்கு வேணும் இல்லையா? இதுதான் தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றத்தை கேட்டால் அதற்கு என்ன பலன் உண்டு. அவங்ககிட்ட குறையே இல்லையா, என்ன குறைய நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குறளானது. தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிப்பின் என் குற்றமாகும் ஈரைக்கு. தன் குற்றம் நீங்கி பிறர் குற்றம் காண்கிப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. இறை என்றால் தலைவர். இந்த அரசியல் வர்றதுனால நம்ம மன்னன் அப்படின்னு சொல்கிறோம், அவ்வளோதானே தவிர நம்ம வீட்டுக்கு நம்ம தான் மன்னன். அப்போது தன்னுடைய குறைகளை நீங்கி சுத்தமாக அதெல்லாம் பழக்கத்தெல்லாம் கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு மற்றவர்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டி நீ இதை செய்யாதே என்று சொன்னால் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு தலைவனுக்கு என்ன குற்றம் வந்துவிடப் போகிறது? என்ன குறை கண்டுபிடிக்க முடியும்? அவர் தவறு செய்திருக்கலாம், ஆனால் அந்த தவறை நீக்கி அதற்கு பிறகே அவர் மற்றவர்களுக்கு அறிவுரை கூறும் தகுதியை பெற்றவராக ஆகிறார். அந்த தகுதியை பெறும்பொழுது அவருக்கு எந்த குறையுமே இருக்காது. அந்த தலைவனுக்கு அல்லது மன்னனுக்கு அந்த மாதிரி எந்த விதமான குறைகளுமே இருக்காது. ஆக நம்முடைய குறைகளை நாம் நீக்கிக்கொண்டு குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டிலையாவது மன்னர்களாக திகழலாமே. நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் பார்க்கலாம்.